ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர் அண்ட் வந்து vlogs, என்னோடய லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு லாங் வீடியோ தான். ஆக்சுவலி ஒரு 3 ப்ராடக்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ. ஆக்சுவலாக வந்து நான் என்னோடய ரொம்ப நாள் ஒரு ட்ரீம்னு கூட சொல்லுவேன். நம்மளோட ப்ராண்டில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. பட் வந்து ஃபேஸ் க்ரீம் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு ஸோ அது வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணுறேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் முக்கியமாக வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்க அந்த ப்ராடக்ட் நேம் வந்து ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம். ஸோ இது வந்து போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆல் ஸ்கின் டைப் தான். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் ஸ்கின் கேர் ஆயில். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நான் 3 நாளைக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து வச்சுருக்கேன், நல்லா ஊறட்டும் அப்படின்னுட்டு. ஸோ இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது வந்து ஜெல் பேஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து 3 ப்ராடக்ட் ரெடி பண்ண போகிறேன். என்னெல்லாம்னா ஸ்கின் கேர் ஆயில் இப்போ ஃபில் ஆகிட்டுருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கின் கேர் ஆயில் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டேன், தனி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அது ஆல்ரெடி வீடியோ போடுறதுனால அதை ஸ்பீடப் கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாட்டிலையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன், நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. மொத்தமாக இன்றைக்கி 3 ப்ராடக்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கின் கேர் ஆயில் அது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் 2 in 1 ப்ராடக்ட்டு, அது ரெடி பண்ணுவோம். அண்ட் வந்து ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீமு. ஸோ இந்த 3 தான். ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி ஓரமாக வச்சாச்சு. இப்போ வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2த்துக்குமே நம்மளோட ஸ்கின் கேர் பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அண்டு வந்து இந்த ஃபேஸ் வாஷுக்குமே பேஸ் வந்து ஜெல் பேஸ் தேவை. ஸோ அதையுமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஓரத்தில் இருக்குது. சார்கோல் பவுடருமே வந்து நம்ம ஹோம்மேடாக தான் ரெடி பண்ணுறோம், ரொம்ப நேச்சுரல் தான், ஆக்டிவேட்டட் சார்கோல். ஸோ அதுவுமே வந்து நல்லா ஃபைனாக வந்து ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஃபேஸ் வாஷுக்கு வந்து நம்ம பேஸ் வந்து ரெடி பண்ணணும். அந்த பேஸுமே நம்ம வீட்டிலேயே தான் ரெடி பண்ணுறோம். ஹார்ம்லெஸ் கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பேபிஸ்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நேச்சுரலாக எடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான். ஸோ அந்த பேஸை ரெடி பண்ணிவிட்டு எந்தெந்த ப்ராசஸ்லலாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியாச்சு. சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனாலுமே இந்த வீடியோவில் நான் ஃபாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, இல்லை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால அன்னன்னைக்கு சேரக்கூடிய டெட்ஸு, எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில்ஸ் அண்ட் டெட் ஸ்கின் இதெல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணும். அண்ட் வந்து பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஃபேஸில் அதிகமாக ஹோல்ஸ் இருக்குல்ல, லார்ஜ் போர்ஸ் இருந்தால் அதையுமே மினிமைஸ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள் வந்து ஆக்னி வந்து அந்த மார்க்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதையுமே வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் ஏன் 2 in 1 ப்ராடக்ட்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து மைல்டான ஒரு ஸ்க்ரப்பிங் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து 2 in 1 ஸ்க்ரப்பாகவும் ஒர்க் பண்ணும், ஃபேஸ் வாஷாகவும் ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் தனியாக ஸ்க்ரப் வாங்கணுன்ற கட்டாயம் இருக்காது. ஃபேஸ் வாஷுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் டபுள் பாயில் மெத்தடில் அதை ஹீட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன், அது ஆறணும். அதே மாதிரி தான் ஜெல்லையுமே கொஞ்சம் டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணியிருக்கேன், 2மே ஆறணும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கிறது தான் நியூவாக லான்ச் பண்ணிகிட்ருக்கிற நம்மளோட ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் ஸ்கின் கேர் ஆயில் தான். ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம்ல, அதை தான் பேஸ் ஆயிலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 30 இன்க்ரீடியண்ட்டு கிட்ட இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்பிள், தக்காளி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கிரேப்ஸு, பீட்ரூட், கேரட், மஞ்சிஷ்தா, வேம்பாலம்பட்டை,
சாண்டல்வுட் பவுடர் இந்த மாதிரி 30 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், அது என்னென்ன ப்ராசஸ், இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தனி வீடியோ, ஒரு லாங் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுலேயே நான் எல்லாமே சொல்லிட முடியாது. ஸோ அது கூடயே இன்னும் சில இன்க்ரீடியன்ட் க்ரீம் கன்சிஸ்டன்சி அண்ட் வந்து கொஞ்சம் SPF 30 இருக்கிறதுக்காக ஒரு சில இன்க்ரீடியன்ட் அண்ட் ஆயிலுமே வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த ஆயிலில் வந்து குங்குமப்பூவும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா பிரைட்னிங் அண்ட் மாய்ஸ்சர்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். உடனே வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்கக்கூடாது, அது கொஞ்சம் ஆறணும். வீடியோவில் ஸ்பீடப் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியலாம். பட் ப்ராசஸிங் வந்து கரெக்டாக தான் பண்ணணும், இல்லைன்னா அது கொலாப்ஸ் ஆயிரும், அதோட பெனிஃபிட்டே கிடைக்காம போயிடும். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு பிறகு அது கூட வந்து நம்ம வந்து ஜெல் பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்துக்கணும். ஸோ இந்த ஃபேஸ் க்ரீமை பொறுத்த வரைக்கும் வாட்டர் அண்ட் ஆயில் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் க்ரீம் தான். ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஆல் இன் ஒன் நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் இருக்குது இல்லையா, ஸோ அதோட பெனிஃபிட் அப்படியே இதில் இருக்கும். என்னென்னா இது வந்து க்ரீம் கன்சிஸ்டன்ஸில் இருக்கும், அது வந்து ஆயில் கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த க்ரீமில் வந்து ஒரு 30% கிட்ட SPFும் உண்டு, சன் ப்ரொடெக்ஷனும் உண்டு. ஆயிலுக்கும் ஃபேஸ் க்ரீமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ரெண்டுமே பெனிஃபிட் ஒன்று தான். ஆனால் அது ஒர்க் பண்ணுற விதம் வந்து வேறு. ஆயிலை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஃபேஸில் வந்து வச்சுக்க முடியாது. பட் வந்து ஃபேஸ் க்ரீம் வந்து 24 ஹவர்ஸுக்கு மேலேயுமே நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். ஆயில் வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஆயிலாகவே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, குழந்தைங்களுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள வந்து பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பாடி, ஃபேஸு, கை, கால் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் பாத் பண்ணும்போது நல்லா அவங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். சேம் வந்து நம்மளுமே வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸு, நெக்கு, கை, கால் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து நம்ம பாத் பண்ணும்போது அதுவுமே நல்லா ரிசல்ட் இருக்கும். அதனால தான் ஆயில் ஃபார்ம்லேயுமே நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஏன்னா அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான இன்க்ரீடியன்ட் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதனால் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. நிறைய நல்ல ரிவ்யூவுமே வந்து கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் க்ரீம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும் அண்ட் தென் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும், ஃபேஸ் ஃபுல்லாக ஈஸியாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய எடுத்து யூஸ் பண்ணணுன்ற கட்டாயமே இருக்காது. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரப்புக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நல்லா ஆறிடுச்சு. இன்னும் ஆற ஆற அது வந்து திக்காக ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதுதான் ப்ராசஸே. ஸோ அதுக்கப்புறம் வந்து சார்கோல் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து ஃபைனாக எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் சேர்த்தி எந்த அளவுக்கு திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல்லுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பையுமே எல்லாத்தையும் ஆலோவேரா ஜெல்லாம் சேர்த்துட்டு ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா அங்கங்கே வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். பட் அது வந்து ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவும் வராது. பட் வந்து அந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதனால் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதுவும் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஆல் இன் ஒன் அந்த ஃபேஸ் க்ரீம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அது நல்லா ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா அது ஆயில் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஜெல் பேஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். இது வந்து இந்த ஜெல் ஆட் பண்ணுறதுனால இது ஒரு ஜெல் பேஸ் தான். ஆக்சுவலாக க்ரீமுக்கு இது இல்லாமல் நம்ம க்ரீமே செய்ய முடியாது. நேச்சுரல் தான். ஸோ ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷன் எந்த ப்ராப்ளமே வராது. ஸ்கின்னில் இந்த இன்க்ரீடியன்ட் ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்டோட பெனிஃபிட் நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாட்டர் டைப்பில் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து அதர் ஹேண்ட்மேட் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பிராண்டட் ப்ராடக்டாகவே இருக்கட்டும், ஃபுல்லாகவே வந்து இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 5 ட்ராப்ஸ் கணக்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே அந்த ஆயில் ஃபுல்லாகவே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பெனிஃபிட் உள்ள ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்திட்டு அந்த ஜெல் சேர்த்தோம்ல, அதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அதிகமான வாட்டர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணணும். அந்த ஜெல்லுமே அந்த ஆயிலை நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே ஜெல்லுக்குள்ளாடியும் போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு. ஸோ
அதுக்கப்புறம் நல்லா வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எதுக்கு வந்து நான் பிளெண்டர் யூஸ் பண்ணலை அப்படின்றதையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ பிளெண்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வித்தின் ஒரு 3 செகண்ட்ஸ்லயே நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து வந்துடும். நான் ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம பிளெண்டர் போடும்போது ஒரு மினிமலான ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஹீட்டு வந்து நம்மளோட அந்த எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதோட தன்மையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஹேண்ட் பிளெண்டரே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஸோ நிறைய வந்து வீடியோ வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப லாங்காக போகும். ஆக்சுவலாக வந்து நான் எல்லாத்தையுமே கம்மி கம்மியாக எடுத்த வீடியோவுமே சேர்க்கும்போது 1 hour கிட்ட வந்தது. நான் எல்லாத்தையும் ஸ்பீடப் கொடுத்து கம்மி பண்ணி ஒரு 29 மினிட்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இனி வந்து நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து நேச்சுரலாக எடுத்துக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் தான். அதாவது இந்த பயோ என்சைம் ரிலேட்டடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பை பண்ண ப்ரிசர்வேட்டிவ் தான். இதுவுமே ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷனுமே வராது. இந்த க்ரீமோட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும், நம்மளோட ஸ்கின் டோனை வந்து நல்லா ஒரு ஷேடு வந்து நல்லா பிரைட்னிங்காக காமிக்கிறதுக்கு க்ளோயிங் அண்ட் வந்து பிரைட்னிங் அண்ட் ஒயிட்னிங் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று ப்ரீமெச்சூர் ஏஜிங்லேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் வந்து அந்த ஏஜ் ஆக ஆக வரக்கூடிய அந்த ரிங்கிள்ஸ்லையுமே வந்து ரிங்கிள்ஸை நல்லா ரெடியூஸ் பண்ணுது. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்லை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி அண்ட் கொலாஜின் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்கின் பார்க்குறக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக வந்து இதில் இந்த மஞ்சிஷ்தா அண்டு வந்து தக்காளி, கேரட் இது எல்லாமே எடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு சன் ப்ரொடெக்ஷனாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு SPF 30க்கு மேலேயே இருக்கும். சன் டேர்ன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ தாராளமாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் நம்ம அந்த ஆயிலில் எந்த பெனிஃபிட் இருக்கோ அதே பெனிஃபிட் இதுலேயுமே இருக்கும். பட் வந்து இதோட ஒர்க் வேறு மாதிரி இருக்கும். ஆயிலோட ஒர்க் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னென்னா வந்து இப்போ வந்து நம்ம ஆயில் எடுக்கிறோம் அண்ட் வந்து ஃபேஸ் க்ரீம் எடுக்கிறோம் அண்ட் வந்து ஜெல் எடுக்கிறோம், அப்புறம் டோனர் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் எடுக்கிறோம். இது எல்லாமே ஒரு ஒரு லேயருக்குமே ஒர்க் பண்ணுறதுக்கு தான். இப்போ வந்து ஃபேஸ் வாஷு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சோப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஜஸ்ட்டு கிளின்ஸ் தான், போட்டு நம்ம வாஷ் பண்ணிடுவோம். வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். அண்ட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா ஓப்பன் போருக்குள்ளே இறங்கி நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் டோனர் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா வாட்டரியாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்குள்ளாடி வரைக்குமே நல்லா வந்து அப்சர்வ் ஆகும். ஒரு நமக்கு எத்தனை லேயர் இருக்கோ உங்களுக்கு நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை லேயர் இருக்குது அதுன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. ஸோ அது வரைக்கும் இதுவாகும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலுமே வந்து ஆயில் ஒரு லைட் வெயிட்டடான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அதுவுமே சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். பட் வந்து இது எல்லா டைமுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்டு சன்லைட்லேயுமே ஆயில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்க முடியாது. பட் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது வந்து அதுவுமே நல்லா ஒரு 3rd லேயர் வரைக்குமே நல்லா அப்சர்வ் ஆகும். அண்ட் வந்து இதை நம்ம எப்பயுமே ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆயில் வந்து ஸ்கின் கேர் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு நார்மல் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இப்போ பேசிக்காக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின் தான். நான் அந்த ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அதே ஆயில் யூஸ் பண்ணோன்னா இன்னும் பிம்பிள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. பட் அதில் இன்ஃப்யூஸ்ட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்னால அது ப்ரிவென்ட் பண்ணுமே தவிர அதிகமாக வர சான்ஸ் இல்லை. பட் கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் இருக்கணுன்றதுக்காக க்ரீமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலை. நேச்சுரல் கலர் தான். அண்ட் ஃப்ராக்ரண்ட்டுக்குமே எதுவுமே ஆட் பண்ணலை. நேச்சுரலாக ஒரு அந்த மஞ்சிஷ்தா அண்ட் வந்து அந்த தக்காளி, கேரட்டோட நேச்சுரல் ஒரு ஃப்ராக்ரண்ட் இருக்கும் இல்லையா, அந்த குங்குமப்பூ அதோட ஒரு மைல்டான ஃப்ராக்ரண்ட் தான் இருக்கும். நான் இப்போ ஸ்மெல் பண்ணுறது கூட அதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும்ல, அவங்களாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் லுக் வந்து ஷைனி லுக் வந்து கொடுக்கும். அண்ட் வந்து நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்சரும் ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும். என்னோடய ஃபேஸில் வந்து
பிம்பிள் இல்லை, டார்க் ஸ்பாட்லாம் இல்லை, ஆனால் என்னோடய ஃபேஸ் எப்பயுமே டல்லாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களோட ஸ்கின்ல கொலாஜின் ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா ஆக்டிவாக இல்லை, அது வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சுனாலுமே ஃபேஸ் பார்க்குறக்கு டல்லாகவே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ மேக்கப் இது பண்ணாலுமே ஃபேஸ் பார்க்குறக்கு ஒரு மாதிரி டல்லாக கொஞ்சம் ரஃப்பாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மைல்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டர்டாக வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஆகுது. நான் அந்த 3 டேஸுமே வந்து வேறு ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதாவது நான் ஸ்கின் கேர் நம்ம ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டை வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த க்ரீமை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ 3-4 டேஸாக வந்து என்னோடய ஃபேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பிம்பிள் எனக்கு ஆக்சுவலாக பிம்பிள்ன்றது வந்து வரவே செய்யாது. ஆனால் வந்து ஃபேஸ் பார்க்குறக்கு டல்லாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் நல்லா சாஃப்டாக, ஸ்மூத்தாக அண்ட் வந்து ஷைனி அந்த ஒரு க்ளோ லுக் இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. ஃபேஸ் பார்க்குறக்கு நல்லா ஒரு பிரைட் லுக்குமே இருக்குது. இதில் வந்து அந்த ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் இந்த மாதிரிலாம் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கிறதுனால பிக்மெண்டேஷனையுமே நல்லா ரெட்யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் போன வீடியோ நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபேஸ் க்ரீமு இல்லை ஃபேஸ் ஜெல்லு, டோனரு, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஃபேஸை வந்து அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ் இல்லைனா ஸ்க்ரப்பு இந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து வாஷோ இல்லை ஸ்க்ரப்போ பண்ணாமல் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஜெல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது டோட்டலி வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயரில் அவ்வளோ டர்ட்ஸ் இருக்கும், டெட் செல் இருக்கும், மைக்ரோப்ஸு, ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் க்ரீம் தான் அப்ளை பண்ணுறோன்னு வைங்களேன், அது ஃபேஸ்க்கு மேலே இதுக்கு இந்த டெட் செல்லுக்கு மேலேயே தான் ஒரு சும்மா ஒரு இதுவாக அது அப்படி தான் இருக்கும். இதே வந்து நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரீம், ஜெல் அண்ட் எக்ஸ்ட்ரா சொன்னேன்ல அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியனோட பெனிஃபிட் வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்னில் வந்து ஓப்பன் போர்ஸ் மினிமமாக இருக்கும். ஸோ அது வழியாக நல்லா அப்சர்வ் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். நிறைய பேர் வந்து நான் எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் பட் வந்து எனக்கு ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே இது தான். நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாமல் இப்போ கிளென்சர், டோனர்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு கிளென்சர் மட்டும் பண்ணிப்பாங்க. இன்னொரு நாளைக்கு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுப்பாங்க. அப்படி கிடையாது. நம்மளோட ஸ்கின்ல வந்து நிறைய லேயர் இருக்குது. ஸோ ஒரு லேயருக்குமே ஒரு ப்ராடக்ட் வந்து அப்சர்வ் ஆகி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி வீடியோஸில் சொல்கிறதே அதுதான். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு சொல்லுங்கள். எனக்கு டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குது, இல்லை பிம்பிள் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் சொல்லுங்கன்னா, கண்டிப்பாக வந்து அப்படி நான் தாராளமாக என்னோடய பிஸ்னஸ் க்ரோ ஆகுறதுக்காண்டி ஏதாவது ஒன்று சொல்லிடலாம். பட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இப்போ டார்க் ஸ்பாட்டு, பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவுட்டர் லேயரில் இருக்காது. கொஞ்சம் 2வது லேயர், 3வது லேயரில் இருக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து மாய்ஸ்சரைசர், ஸ்கின் கேர் ஆயில் இந்த மாதிரி நம்ம டீப்பாக கொஞ்சம் ஸ்கின்ல இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்க்ரப்பு இந்த மாதிரி விஷயங்களும் யூஸ் பண்ணால் தான் பெர்மனெண்ட்டாக நல்லா ரிசல்ட் இருக்கும். ஸ்க்ரப்பு மட்டும் இல்லை ஃபேஸ் வாஷ் மட்டும், சோப்பு மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து அது வந்து அடியில் உள்ள ஸ்கின், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கின் லேயரில் வரைக்குமே அது இருக்கிறதுனால தான் அது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஆயிலோ இல்லை மாய்ஸ்சரைசரோ இந்த மாதிரி ஜெல்லோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது அதாவது உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் லேயர் வரைக்கும் போய் ஒர்க் பண்ணுறதுனால அது பெர்மனெண்ட்டாக ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் ரீசன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபேஸ் ஸ்க்ரப்பு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க, ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறேன், ஆனால் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்குது, இல்லை ஒரு மாதிரி டல் ஆன மாதிரி இருக்குன்னு. ஸ்க்ரப்புன்றது வந்து 2 days ஒன்ஸ் இல்லைனா வந்து வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அதாவது வாரத்தில் 2 நாள் இல்லைனா 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது ஸ்க்ரப்புன்றது கொஞ்சம் 2வது 3வது லேயர் வரைக்கும் இறங்கி ஒர்க் பண்ணுறதுனால நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டு, ஸ்கின்னுக்கு தேவையான ஆயில்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி விட்டுரும்.
பட் வந்து நம்மளோட சார்கோல் ஃபேஸ் வாஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து மைல்டான ஸ்க்ரப்பிங் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து டெய்லியுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நல்லா நர நரன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. அந்த ஸ்க்ரப்பிங் கண்டென்ட் வந்து கொஞ்சம் சைஸில் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 2 டேஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆயில்ஸ் அந்த மாதிரி தான். ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டோ ஃபேஸில் போட்டோ டைரெக்டாக சன்லைட்டில் போக முடியாது, போகவும் கூடாது. பட் மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்படியே விட்டுறலாம். அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபேஸில் மேக்கப்பும் போட்டுக்கலாம். அதை மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நம்ம டைரெக்டாக சன்லைட்லேயும் போய்க்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி வந்து மாய்ஸ்டர்டு, அதாவது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். போத் மென் அண்ட் விமனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க அதே ஆயிலை வச்சு யூஸ் பண்ணுறதுனால அதுக்கும் இதுக்கும் பெருசாக என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அதாவது என்கிட்ட அந்த ஆயில் பை பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வந்திருக்கும். அதே ஆயில் யூஸ் பண்ணி க்ரீம் யூஸ் பண்ணால் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. திரும்பவும் சொல்கிறேன், ஆயிலுக்கும் க்ரீமுக்கும் சேம் பெனிஃபிட் தான். பட் அதோடய ஒர்க்கு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் டீட்டெயில்டாக, இதுக்கு மேலே டீட்டெயில்டாக எப்படி சொல்லன்னு தெரியல. பட் உங்களுக்கு எப்படி டவுட் இருக்கோ அதை கேளுங்க, நான் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மக்கிட்ட வந்து நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப்பு, சன்ஸ்க்ரீன் அண்ட் வந்து ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம், அதுக்கப்புறம் கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல், 20 வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஐப்ரோ அண்ட் லேஷஸ் க்ரோ ஆயில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து லிப் ஆயில், லிப் பாம் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நலங்கு மாவு, அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் பாம்ஸ், ஸ்கின் கேர் ஆயில் அண்ட் மால்ட் பவுடர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் வந்து 1000க்கு மேலே பை பண்ணுறவங்களுக்கு வந்து 50 ரூபி இல்லைன்னா ஷிப்பிங் ஃப்ரீ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி தருவோம். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் ஷாப்புக்கு அண்ட் வந்து ஹோல்சேலுக்கு அண்டு ரீபிராண்டிங்க்கெலாம் பை பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உங்களுக்கும் ரீபிராண்டிங் உங்களோட ஷாப்புக்கு இல்லை ஹோல்சேலுக்கு நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணி கொடுக்குறோம். 60+ ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் அண்ட் வந்து ஆல் இன் ஒன் ஷாம்பூ, இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது, நம்மளோட பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணது 60+ ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் தான். ஒரு 1 லிட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 10 லிட்டர் 20 லிட்டர் வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துட்ருக்கீங்க. ஹேர் ஃபால் சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு, 1 2 அந்த மாதிரி தான் ஹேர்ஸ் வருது. அப்புறம் ஆயில் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா மைல்டாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அண்டு ஹேர் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக பிளாக்காக க்ரோ ஆகுது அப்படின்றதையுமே நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்து தந்திருக்கீங்க. ஷாம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிவ்யூ என்னென்னா, டேண்ட்ரஃப் நல்லா ரெடியூஸ் ஆகுது. அண்ட் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து பூச்சிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதுவுமே நல்லா ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து ஷாம்புவில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அதில் வந்து என்னென்னா, ஷாம்பு வந்து ரொம்ப வாட்டரியாக இருந்தது. பட் இப்போ வந்து அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, அதாவது நார்மல் ஆகிருக்கு. நான் முன்னாடி வந்து சுத்தமாக எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் வந்து ரெடி பண்ணேன். அதனால தான் வந்து அது ரொம்ப வாட்டரியாக இருந்தது. பட் இப்போது வந்து ஹார்ம்லெஸ் கெமிக்கல் நம்ம கண்டிப்பாக சேர்த்தா தான் இது பண்ண முடியும்ன்ட்டு. ஆனால் ஒரு 100க்கு 10% மட்டும்தான் கெமிக்கல். அந்த கெமிக்கலுமே ரொம்ப ஹார்ம்லெஸ், ரொம்ப ஹார்ம்லெஸ் தான். அதனால் எந்த ப்ராப்ளமே வராது. மித்தபடி 90% வந்து ஆர்கானிக் ஹெர்பல் பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நிறைய பேர் பை பண்ணிகிட்ருக்கிறவங்க வந்து எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் நீங்கள் பர்சனலி சொல்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு டெய்லி ஸ்கின் கேரில் சோப்பு, ஸ்கின் கேர் ஆயில் அண்ட் க்ரீம், ஜெல்லு, ஃபேஷியல் பாம்ஸ் இந்த மாதிரி வெளியே பை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேச்சுரல் ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுங்கள். எங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லேயும் நாங்கள் தரோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு எந்த இஷ்யூமே வராது. தாராளமாக பயப்படாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து மற்ற ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டை காட்டிலும் நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டில் வந்து கலருக்காக கூட எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். நேச்சுரல் ஃப்ராக்ரண்ட்டுக்காக வந்து ஜவ்வாது அண்ட் வந்து ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நேச்சுரல் ஃப்ராக்ரன்ட்காக ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப அதோட ஃப்ராக்ரன்ட் கூட நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய எய்மே. அண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றின ஒரு டீட்டெயில் மட்டும் சொல்லணும். என்ன அப்படின்னா நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கோகனட் ஆயில் அண்ட் வந்து ஆமணக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த ஆயில்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். ஹார்ட் ஆயில், சாஃப்ட் ஆயில் ரெண்டுமே இது பண்ணி தான் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போகணும் அப்படின்னா அது ரொம்ப லாங்காக போகும் அண்ட் உங்களுக்கு புரியவும் செய்யாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸில் மேக்ஸிமம் இருக்கிறது கோகனட் ஆயில். ஸோ அது வந்து கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகம். அதனால் நேச்சுரலான நுரை வந்து அதிகமாக தான் வரும். அதனால் மார்க்கெட் சோப்பை விட நம்ம சோப்பில் கொஞ்சம் நுரை அதிகமாக தான் வரும். பட் நார்மல் சோப்பில் நுரை கம்மியாக வந்தாலுமே அது கூட உங்களுக்கு ஏதாவது அந்த ஸ்கின்னில் ஒரு வெள்ளையாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் வந்து நம்மளோட அந்த ஹேண்ட்மேட் சோப்ஸில் நுரை அதிகமாக வரும். பட் அந்த வெள்ளையாக ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது வராது. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு இப்போ பாத் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் வந்து ஃபேஸில் சோப் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பாத் பண்ணுறீங்க அப்படின்னா சில பேர்லாம் 3 டைம் 4 டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த சோப்பாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதை மட்டும் கீப்பப் பண்ணிக்கோங்க. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, எந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதே தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ராங்காக ரிவ்யூ கொடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன் தான். கண்டிப்பாக வந்து அதில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால, அதில் காஸ்டிக் சோடா நம்ம ஆட் பண்ணுறதுனால கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமோ இரிட்டேஷன் அந்த மாதிரி வராது. உங்களுக்கு பெட்டர் தென் ரிசல்ட் தான் வரும். ஏன்னா நீங்கள் அதை விட நுரை அதிகமாக வரதுனால பயப்படுறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. பட் வந்து அது ஸ்கின்னுக்கு எந்த இஷ்யூமே வராது. மைல்டாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு சோப்பு வாங்குறவங்க 20 சோப்பு 30 சோப்பு வாங்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் அந்த குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம் அப்படின்றதுனால தான் இந்த நோட்ஸு. அண்ட் வந்து நம்ம இன்னும் வேறு என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆஃப் இருக்கும்ல. ஸோ அதையுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்குமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் சொல்லி நான் இது கொண்டு வாங்கக்கா, இது இருக்கா அப்படின்ட்டு கேட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட்டுமே நிறைய இருக்குது. ஸோ அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, நம்மக்கிட்ட வந்து கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட்டுமே ரெடி பண்ணி தரோம் அப்படின்றதுனால. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை. கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ.